எப்பவுமே தமிழகத்திற்கு துரோகம் செய்வதுதான் பாஜகவுடைய வேலை. இந்த ஆண்டும் 10 ஆண்டுகளாக செய்த துரோகத்தை செய்வார். திமுக தேர்தல் பணிகளை தொடங்கிவிட்டதாக செய்தியாளர் எழுப்பிய கேள்விக்கு தாங்களும் தேர்தல் பணிகளை தொடங்கிவிட்டதாக காங்கிரஸ் கட்சியின் மாநில தலைவர் செல்வ பெருந்தகை செய்தியாளர் சந்திப்பில் தெரிவித்துள்ளார். திமுக இப்பவே தேர்தல் பணிகளை ஆரம்பிச்சாங்க. நாங்களும் தேர்தல் பணி ஆரம்பிச்சிட்டோமே, இதுவும் தேர்தல் பணி தான். பெருந்தலைவர் காமராஜருடைய பிறந்த நாளில் தேர்தல் பணியை நாங்கள் கன்னியாகுமரியில் ஆரம்பித்து விட்டோம். அது எங்க அகில இந்திய தலைமை முடிவு செய்யும், அதை நாங்க முடிவு செய்யறதில்லை. நன்றி. முதல் பட்ஜெட் வரப்போகுதுன்னா இப்ப தமிழகத்துக்கு எப்பவுமே தமிழகத்திற்கு துரோகம் செய்வதுதான் பாஜகவுடைய வேலை. இந்த ஆண்டும் 10 ஆண்டுகளாக செய்த துரோகத்தை செய்வார். அதான் 10 ஆண்டுகளா வஞ்சித்து வந்தார்கள் தமிழ்நாட்டை, இப்பொழுதும் வஞ்சிக்க போகிறார்கள். அதெல்லாம் மாற்று கருத்து இருக்க முடியாது. ஏற்கனவே சிபு சோரன் ஜார்க்கண்டுடைய முதலமைச்சருக்கு பிணை வழங்கி இருக்கிறார்கள். அதே போன்று டெல்லி முதலமைச்சருக்கு பிணை வழங்கினார்கள். உடனே மத்திய குற்றப்புலனாய்வுத்துறை அனுப்பி இன்னொரு முதல் தகவல் அறிக்கையை தாக்கல் செய்திருக்கிறார்கள், சிக்கல் ஏற்படுத்துகிறார்கள். அதே போன்றுதான் மாண்புமிகு அமைச்சராக இருந்தவர் அன்பு சகோதரர் செந்தில் பாலாஜிக்கும் தொடர்ந்து தொந்தரவு கொடுத்து வருகிறார்கள். இதனால் அவர்கள் வெற்றி பெறுவார்கள், அவர்கள் வெற்றி பெறப் போவதில்லை. நீதிதான். செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.